Welcome to Jolly Day Vlogs. Okay, so இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா சொல்லு தெரியுமா? அதே இதுக்கே வச்சு ஒரு லாஜிக்கோட பேசுறா. ஸோ என்ன மேட்டர்னா நாங்கள் வந்து அங்கிள் பண்ண ஒரு கடை ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னோட பிரதர் வந்து அதோட செகண்ட் பிரான்ச் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது இவங்க அண்ணன் வந்து அடுத்தடுத்த பிரான்ச்சா வளர்ந்துக்கிட்டே போறாரு. இவன் அந்தந்த பிரான்ச்சுக்கெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டே போறாரு. நான் ஒரு சும்மா சொன்னேன், இதே மாதிரி ஊரு ஃபுல்லா கடையை போட்டுருவீங்க, அடுத்து கார்ல டாட்டா காமிச்சிட்டே போவீங்க, நாங்க பாக்கணுமான்னு. அது இப்போ ப்ரூவ் ஆகுது. நான் சந்தோஷமா ஹாப்பியா சொல்றேன், நல்லா இருப்பீங்க, நல்லா சொல்ற மாதிரி நல்லா இருக்கீங்கன்னு சொன்னதா. நம்ம போட்டிருக்கிற லொகேஷன் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா 70 feet road. 70 feet road என்ன ஏரியா இது? பெரம்பூர் டு கொரட்டூர் போற ஸ்ட்ரெச்சுக்கு. கொளத்தூர் இல்ல, கொளத்தூர் இது. கொரட்டூர் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச் இருக்கீங்களா, அது கொரட்டூர். சாரி, இது கொளத்தூர். ஓகேவா? அப்படியே கடைக்கு போங்க. என்னன்னா அந்த கடையில வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபிளேவர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இன்னும் கம்மியா இருக்கா? இது இன்னும் கம்மியா இருக்கு. இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நிறைய ஏத்திட்டோம். சிக்னேச்சர்ஸ்லயே ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. ஷேஸ்வான் பன் இருக்கு, காரமா இருக்கும். ஓகே ஓகே, ஷேஸ்வான் பண்ண காரமா இருக்கும். காரமா இருக்கும். அப்புறம் என்ன? அப்புறம் ரசமலாய் இருக்கு. அப்புறம் குக்கி அண்ட் க்ரீமு, காட்டன் கேண்டி, பபிள் கம், இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணிருக்கோம். அதை விட ரொம்ப யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணிருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா விஸ்கி பன். அப்புறம் காந்தி பன், பீர் பன், அதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சா நாங்கள் அதையும் போடுவோம். விஸ்கி பன்ல என்ன இருக்கு? ஆக்சுவலா விஸ்கி இல்லாம என்ன ஃப்ளேவர் இருக்கு, ஆல்கஹால் இல்ல. ஆல்கஹால் இல்லாம எப்படி ஃப்ளேவர் இருக்கும்? நீங்க வேணா அந்த சாப்பிட்டு ஃப்ளேவர் எப்படி செய்வீங்க? சாக்லேட்ல விஸ்கி ஃப்ளேவர் செய்வீங்க. பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க இவங்க அண்ணனும் சரியான சயின்டிஸ்டா இருப்பாங்க. அப்புறம் நாங்க செய்யல, அது ப்ரொடக்ஷன் வருது. அதான் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஏதாவது ட்ரை பண்ணதானே வந்ததே. நம்ம என்ன ப்ரொமோஷனுக்கு வந்தோம். என்ன பண்ண ட்ரை பண்றோம்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சாப்பிடலையோ அதை இங்க சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த விஸ்கியே எடுத்து பார்ப்போம். ஒரு விஸ்கி பன், ஒரு விஸ்கி, ஒரு பியர். ஓகே, பியர் ஓகேவா? நம்ம பார்லயே இருக்கும். இது நாங்க ஸ்ட்ரிக்ட்லி கிட்ஸுக்கு யாருக்கும் கொடுக்கறது இல்ல. விஸ்கி பன் only for adults. கொடுத்தா மாட்டிப்பீங்க. அவர் ஆல்ரெடி ஒரு பெக்கு போட்டாங்க, அதனால மூஞ்சில அது தெரிஞ்சதுனால அப்படி ஓடுறாரு. இப்போ அவன் வீடியோ எடுக்க போறோம், உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா வரல, திங்க போறோம். அதுவும் விஸ்கின்னு ஒண்ணு வந்துட்டாரு புசுக்குன்னு. விஸ்கி தானா? அப்போ விஸ்கி தான். ஏன் வாங்குற? நான் ஏன் வாங்குறேன்னா, யோ இனியா பிரச்சனை இல்லாம இருக்கேன். விளாக் பண்றேன்னா என்ன இதை சாப்பிட்டு தான் விளாக் பண்ணுவோம். நீ வேடிக்கை தானே பாக்கணும். அப்போ வேடிக்கை கடை ஓனரு, நீ கூட ஃப்ரெண்ட் வந்திருக்கேன். அப்பனா நீ சாப்பிட்டு நல்லா நல்லா உனக்கு கொடுத்த வேலை ஒன்னே ஒண்ணுதான். ஒரு கேமரா எடுத்து ஒரு ஷார்ட் இப்படி அது எடுத்துட்டு எவ்வளவு உள்ள இருக்கு வண்டிக்குள்ள உடனே எடுத்துட்டு போயிட்டான். என்ன ஏறுதுடா? ஏறுது இதுக்கேவா? எங்க இது ஸ்மெல் பண்ண? வேணாம் இதுக்கே ஒரு மாதிரி இருக்குடா. போதை கை ப்ரோ. நீ உனக்கு எல்லாம் ஒரு இதுவே இல்லை. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அப்புறம் பேச்சு. இருக்காவா? சாப்பிடுறா. ஓபன் பண்ணி குப்பன் அடிச்சா ஒரு மாதிரி புக்குன்னு உள்ள போறான். ஒரு மாதிரி அதாவது வந்து ஒரு மாதிரி விஸ்கி பண்ணி உண்மையிலே ஒரு விஸ்கி பண்ண மாதிரியா தான் இருக்குது. நீ விஸ்கி குடிச்சிருக்கேன் இல்ல? அதுதான். அப்புறம் எப்படி விஸ்கி மாதிரி இருக்குன்ற? ஆமா, உண்மையை சொல்லு. டாட்டாலாம் குடிச்சிட்டு வந்தா நெஸ்ல தான் வரும். தாத்தா ஏதோ ஒரு ரூபத்துல வந்துட்டாரு. இப்போ வந்து விஸ்கி பன் ட்ரை பண்ணோம். இந்த ஃபிளேவருக்கு காம்பினேஷனா போறதுக்கு ஷேஸ்வான் பன் போடலாம். ஒரு ஷேஸ்வான் இவர் வந்தா காசு கேட்க போறாங்களா? இது அன்னைக்கு பார்த்து அதே கேட்டது தானே. ஏதோ என்னமோ சொல்றான். என்னன்னு கேள்வி. நான் சொல்றேன். நம்ம வந்து சின்ன பசங்க எல்லாம்
வெளில சொல்லக்கூடாதுல்ல, அதான் நான் சொன்னேன். பேர் தான் மங்கிள் பண்ணேன். அதான் உள்ளுக்குள்ள வேற ஏதோ இருக்கு. அது வந்து பசங்களாம் ஆசைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அடுத்து வேற எதனா ஆசைப்பட்டா அதையும் வச்சிருக்கேன். கண்டிப்பா நடத்தி கொடுத்துருவேன். ஆப்பிரிக்காவில் கோகோ ஒன்று கிடைக்கும். அது வந்து யானைங்க வந்து போய் சாப்பிடும். அந்த கோகோவை சாப்பிட்டு ஒரு மாதிரி கிருன்னு சுத்தின்னு இருக்கும். உண்மையால இது வந்து ஹிஸ்டரி. ஆப்பிரிக்கால யானைங்க வந்து இந்த காயை மட்டும் போய் சாப்பிட்டுட்டு ஒரு half an hour 1 hour நல்ல கடைக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டு அந்த கோகோல பண்ற ப்ராடக்ட்னால இது வந்து இருக்காது. அதான் இப்படி ஒரு ட்ரக் பிஸ்னஸ் இவ்வளவு ஓப்பனா பண்ணி பார்த்துடலாம். அண்ணன் செஷ்வான் பன் போட போறாரு. ஓகே மச்சான், சூப்பர். உனக்கு ஏத்த டிஷ் தான். சூப்பர். விஸ்கி சாப்பிட்ட இப்போ ஷேஸ்வான் சாப்பிட போறேன். ஊறுகாய். இது ஊறுகாய். ஊறுகாய் இல்லடா, ஊறுகாய் மாதிரி தான் இருக்கு பார்க்க. சரி சாப்பிட்டு சொல்லு. எங்க அவன் இன்னொருத்தான் ஏமா இல்ல இது மாதிரி சாப்பிட போறேன்னா ஓடி வருவானே. இல்ல அது விஸ்கின்றனாலதான் ஓடி வந்தான். என்ன என்ன நல்லா இருக்கு. அப்புறம் தொண்டைக்குள்ள பிச்சு காரமா தானடா இருக்கு. சொல்றேன். தோசை வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்குமா? சட்னி இல்ல தம்பி, இது ஷேஸ்வான் ஃபிளேவர். ஷேஸ்வான் தான்டா. தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், எது வேணா வச்சு சாப்பிடலாம். ஆனா பண்ணுக்கு காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல. பண்ணுக்கு நல்லா இருக்கும். ஸ்வீட் பண்ணு, காரம் எல்லாமே கிளீன் தான். வாங்க சார் வந்து ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ அவன் கரெக்டும் சரி சைடிஷ்னா ஆல்ரெடி விஸ்கி வச்சிட்டீங்க, இப்போ வந்து ஒரு ஷேஸ்வான் கொடுங்க. என்ன கொடுங்க? அவர் மில்க் ஷேக் போட்டு வச்சுருக்காரா? அரே பாய், நான் சும்மா விளையாட்டாக தான் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஓனருக்கு மில்க் ஷேக் கிடையாது. அவர் வந்து ஹிந்தி காரணனால தப்பா பண்ணிட்டு உண்மையிலேயே போட்டு கொடுக்குறாரு. நல்லா இருக்கு. குடிக்கவே இல்லை இன்னும். இந்த லேபிள்ஸ் பண்ணுற ஒர்க் நல்லா இருக்கு. மில்க் ஷேக் பற்றி நான் ஒன்று சொல்லணும். மில்க் ஷேக் வந்து இங்கே எப்படி கொடுக்குறோம்னா ஒரு சொல்லு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளேவர் மாறிட்டே இருக்கும். 1 hour later. சரி ப்ரோ, இப்போ கடைக்கு பிஸ்னஸ் இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ ஒரு ஐடியா பண்ணணும். நீ ஒரு பெரிய ஃபேமிலி வந்துடும். ஓகே, இப்போ நம்மளோட டாஸ்க் இதுதான் ப்ரோ. அவங்க வந்து என்னாலும் இங்கே தான் இங்கே வந்து சாப்பிடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொமோஷன் பண்ணணும். பண்ணு எடுத்துன்னு போயிட்டு இங்கே நின்றுட்டு சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி வராங்க இந்த பக்கம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நம்மளோட ஸ்கில்லை. இப்போ நீங்கள் பாரு ட்ரை பண்ணுறீங்களா? நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒன் பண்ணுங்க. விஸ்கி மட்டும் டேஸ்ட் கொடுப்போம். இது பரவாயில்ல. ஃபோனில் பேசுகிறவனே ரசமலாய். வாட் டு யூ திங்க்? ஒரு விஸ்கி பா. நான் 2 பேர்கிட்ட பேசிட்டேன், நீ ஒருத்தட்டையும் பேச. நான் வந்ததுலேயே அவனுக்கு 2 பேர்கிட்ட பேசணும் தானே இருக்கேன். பண்படுங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணுறீங்களா? நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஏகப்பட்டது இருக்கு. இது விஸ்கியா? ஓகே, இன்னொரு விஸ்கி பார்த்து சொல்லு. இப்போ வாங்குவோம். இந்த ஷாப் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சும்மா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஐம் சாரி, ஆக்சுவலி பேசிட்டு இருந்தீங்க, கூப்பிட்டு. இதுதான் நமக்கு வர மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு கிளம்பிட்டா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டோம். ரிக்வெஸ்ட், ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போட்டுறீங்களா? நம்பர் வாங்கிட்டானோ? அங்கிள் பன் அஃபிஷியல். இது எல்லாரையும் நிறுத்தி ப்ரமோஷன் பண்ணிட்டீங்களா நீங்க? இல்ல, எப்படி இருக்கீங்க? என்னடா நீ என்ன பேசலாமா? ஒண்ணும் இல்ல. அதாவது வெற்றிகரமா நீ பண்ணிட்ட. ஓகேவா, கங்க்ராட்ஸ், சூப்பர். இதே மாதிரி டெய்லி பண்ணினா கடை எங்கேயோ போயிடும். ஓகேவா, எல்லாத்தையும் நழுவுறதுலயே ஃபர்ஸ்ட் ஆலியும் வாய் மட்டும் இருக்கு. எனக்கு இன்னைக்கு வந்து இவன் பேசி ஆகணும். இந்த நம்ம சர்க்கிள்குள்ள மனதானா வாயலாம். அது வெளியே போனா நான் வாயிலா போச்சுடா. நீங்க சொல்லக்கூடாது. அவங்க ஒரு அங்கிள் வர்றாரு, அவரை நீங்க வாங்க வைக்கிறீங்க. நீ போய் இப்படி நின்னா அவனுக்கு போறதுக்கு வழியே இருக்காது, வாங்கிடுவானுங்க. நான் போய் நின்னா நான் நிக்கிறேன்னா இல்லையானே தெரியாது, கூடு வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வராரு, அவரை சும்மா கூப்பிட்டு இந்த மாதிரி பண்புரை ஜாம்லாம் இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி தூக்கி மடிச்சு கட்டு ரவுடி பண்ணேன். மக்கள்லாம் போட்டு வர நாம போட்டா கூட ஏமாத்தலாம். டைம் ஆகுது, போய் பேசி குடி. விஸ்கி பண்ணு அடிச்சு போறாங்களா? இல்ல இல்ல, அவருக்கு விஸ்கி வேணாம். கருவலியா முப்பாத்தா செல்லாத்தா அப்படி
பண்ணு புதுசா இருக்கு, ட்ரை பண்றீங்களா? இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? எவனும் வர மாட்டாங்கடா. அந்த பொண்ணு வராங்க, அந்த கேர்ள் வராங்க, அவங்களுக்கு நீ ட்ரை பண்ணி சிரிச்சுன்னு வர பொண்ணுலாம் நீ பேசி ட்ரை பண்ற. அந்த பொண்ணு ஏதோ முறைச்சிக்கினே வருது, அது என்கிட்ட தள்ளி விட பாக்குற. ஒண்ணு ட்ரை பண்ற. அந்த பொண்ணு போன் தரவா பேசுறதுனால முடியும், நான் பேச மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலி புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம். யூ வான்ட் ஹேவ் அ லுக்? லைக் நம்மளால இதெல்லாம் முடியாது. ஓகே சரி, தேங்க் யூ. நான் ஆவலையா சொன்னேன்ல, நான் பேசுனேன், நீ பேசுங்க. பேசுனேன் ஆனா நடந்துச்சா? இவனை வச்சுக்கிட்டு ஒண்ணு பேச பார்த்தே சொல்லுவேன். நான் ஒருத்தவங்களை பிடிச்சானா சாப்பிட வச்சிருக்கேன். இப்ப 2 பேர் பைக்ல வராங்க, நீ போய் நடுவில் அதை போட்டு நடுவுல நான் ஏத்து வாங்கிட்டு போனேன். ஏன் நான் அடுத்து உயிரிலேயே விளையாடுறீங்க? உண்டா? இப்ப என்ன உனக்கு யாருன்னா ஒருத்தர சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? சமாந்த ஒருத்தர் கூட நானே சாப்பிடுவேன். வச்சு நம்ம டீமுக்குள்ள வெளியில போனா நானும் இன்டர்வியூ தான். சும்மா இங்கதான் பில்டப், அங்கெல்லாம் போனா அவ்வளவுதான். அந்த பேச்செல்லாம் இல்லை எனக்கு. நீ இப்போ ஒருத்தரை புடிச்சு குடுக்குற. சரி ஓகே, 3 பேர் வராங்களா? 3 பேர் பிடிக்க போறது விஷயம் பார்த்து. ஆனா உங்ககிட்ட நீ சஜஸ்ட் பண்ண என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நாங்க புதுசா கடை ஓபன் பண்ணிருக்கோம், இந்த ஃபிளேவர்ஸ்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்கணும். நாங்க புதுசா கடை ஓபன் பண்ணிருக்கோம், இந்த ஃபிளேவர்ஸ்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபிளேவர்ஸ்லாம், இந்த ஃபிளேவர்ஸ் பேர்லாம் சொல்லணும். இது மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஓகே. ஐயோ ஒரு நாள் அவங்க வர வேகமா நடந்து வராங்கடா, கண்டிப்பா நிக்க மாட்டாங்கடா. பயமா இருக்கே. பேசுடா. இல்லடா நீ எவ்வளவு பெரிய வந்துட்டாங்க. ப்ரோ ஐயா கடை ஓபன் பண்ணிருக்கோம், ட்ரை பண்றீங்களா? அவன்கிட்ட வீராப்பா பேசிட்டேன் ப்ரோ, சும்மா பார்த்துட்டாச்சு போங்க. சரி ஒரு மிக்ஸ் ஷேக் ஆச்சு வாங்கி சாப்பிடுங்க. அமௌண்ட் எதுவும் இல்லை ப்ரோ. இல்ல சரி ஓகே, தேங்க்யூ. செத்துட்டாதான் கரெக்டா இருக்கும். எப்படியோ கூட்டம் கூடும். சரி ஓகே. எஸ்ப்பா ப்ரோ டைம் இல்ல.